அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு இன்ஜினியரிங் கோர்ஸோட ஸ்கோப் என்ன, அதில் எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஹொசூர் அண்ட் சென்னை தான் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் சென்னை தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அங்கே ஃபாக்ஸ்கான், பெக்கட்ரான் அண்ட் தைவான் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ பெக்கட்ரானோட 60% ஷேர் நம்ம டாடா குரூப்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் எக்கோசிஸ்டம், ஐஐடி மெட்ராஸோட ஒரு பார்ட்டு தான் இது. ஸோ இங்கே ஆர்ஐடி கம்பெனிஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் பாலிசி, நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் சூலூர் அண்ட் பல்லடம் ஏரியாவை செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஹப்பாக வந்து மாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், ஸோ இந்தியா வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஹப்பாக மாற்றுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில பாலிசிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 5G அண்ட் 6G ரோல் அவுட். 5G ஆல்ரெடி 80% பாப்புலேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 6Gயோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 2028 ட்ரையல் வெர்ஷன் வரும். 2030 கமர்ஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக் இன் இந்தியா ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், இந்தியாவே வந்துட்டு டிஃபென்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு சில வெஹிக்கிள்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளோட யூஸுக்கும் ப்ளஸ் ஃபர்தராக எக்ஸ்போர்ட்டும் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி சில ப்ராசஸ் போய் முடிஞ்சிருச்சு. ஐஓடி அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் க்ரோத், ஸ்மார்ட் சிட்டிஸ் க்ரோத்துக்கு ஐஓடியோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்காகவும் ஸ்கோப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்ராட் லெவலில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, தைவான், சவுத் கொரியா, ஜெர்மனி இங்கெல்லாமே வேகன்சிஸ் இருக்குது. சிப் டிசைன் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இண்டஸ்ட்ரி 4.0 ஆட்டோமேஷன், ட்ரெடிஷ்னல் ஃபேக்ட்ரிஸை எல்லாமே வந்து இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபேக்ட்ரிஸாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ரோபோட்டிக்ஸ் சப்போர்ட் தேவை, ஏஐ தேவை, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதெல்லாமே தேவை. ஸோ அதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்குது. க்ரீன் எனர்ஜி இன்டெகிரேஷன், ரெனியூவபிள் எனர்ஜியான விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இதை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ண கிரிட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவை. கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ, பெல், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், பவர் கிரிட், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், பிஎஸ்என்எல், இந்தியன் ரயில்வேஸ், பப்ளிக் செக்டார், பேங்க், ஐடி ஆஃபீஸர், இதில் எல்லாமே வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. கார்பரேட் லெவலில் பார்த்தீங்கன்னா நிவிடியா, இன்டெல், குவால்காம், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஏஎம்டி, சாம்சங், எல்ஜி, சோனி, போஸ், டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, சிஸ்கோ, சீமென்ஸ், ஹனிவெல், இதில் எல்லாமே வேக்கன்சிஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் இன்ஜினியர், விஎல்எஸ்சி இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்ஜினியர், இதெல்லாமே ரோல்ஸ் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போதே கேட் எக்ஸாம் எழுதியோ இல்லை டான்செட் எக்ஸாம் எழுதியோ வந்து எம்இ பண்ணலாம். ஸோ நீங்கள் ஐஐடி, என்ஐடி இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் படிக்கிறீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்குது. எம்எஸ் அப்ராடில் பண்ணலாம், கேட் எக்ஸாமில் எம்பிஏ பண்ணலாம், இல்லை ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் விஎல்எஸ்ஐ, எம்பெடட், ஏஇ, ரோபோட்டிக்ஸ், ஏரோ டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸும் நீங்கள் பண்ணலாம். ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு 3.5 lakh to 7 lakhs per annum, எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ்க்கு 12 lakh to 30 lakhs per annum, யூஎஸ்ஏல $85,000 to $110,000 தராங்க, யூரோப் கண்ட்ரீஸில் $45,000 to $65,000 தராங்க. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி கோர்ஸ்களெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரை பொறுத்தளவுக்கு சர்க்யூட் டிசைன், பிசிபி லேஅவுட், மைக்ரோ கண்ட்ரோல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு எம்பெடட் சி, பைத்தான், மேட்லாப், வெரிலாக், விகேஎஸ்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அனலிட்டிக்கலை பொறுத்தளவுக்கு ட்ரபிள் ஷூட்டிங், சிக்னல் ப்ராசஸிங், டேட்டா அனலிசிஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சாஃப்ட் ஸ்கில்ஸை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, டீம் ஒர்க், டெக்னிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் ஸ்கில் நல்லா இருக்கணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக எம்பெடட் சி, வெரிலாக், பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக போகணும். ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும். அது போக செமிகண்டக்டர் இதுலேயும் சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ட்ரெண்ட்ஸ்லையும் கரண்ட் ட்ரெண்ட் என்ன போயிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.